ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெர்லூஸ் கிச்சன். இன்றைக்கி மண்டே மார்க்கெட்டில் நிறைய மீன் உண்டு பார்த்துக்கோங்க. திங்கக்கிழமையில் அவ்வளோக்கும் மீன் நிறைய வந்திருந்து என்ன மீன் வெட்டுறாங்கன்னு பார்க்கலாம். பாருங்கள், சூரை மீனெல்லாம் நிறைய பெரிய சூரை, கேரட் சூரை வெட்டி அந்த முள் தலையும் கொத்துறதுக்காக வச்சுருக்காங்க. இப்போ ஒரு மீடியம் சைஸில் உள்ள மஞ்சப்பாறை மீன் வெட்டுறாங்க. நம்மளும் இது மாதிரி சின்ன சைஸ் மீனை முழுசாகவே கிலோ போட்டு வாங்கலாம் பார்த்துடுங்க. இது அவ்வளவு 4000 5000 அப்படி கிடையாது. இதெல்லாம் ஒரு 1500 1200 வாங்கிடலாம். அந்த மாதிரி சைஸு மீன் தான். அதனால் ஒரு குடும்பத்துக்கு வாங்குறது மாதிரி உள்ள மீனாக தான் இருக்குது. இதை ஜஸ்ட்டு கீறி பழந்து கொடுத்துருவாங்க. இது விற்கிறவங்களுக்காக வெட்டுறாங்க. நமக்கு வாங்கணுன்னா நமக்கு எப்படி பீஸ் போடணுமோ அது மாதிரி பீஸ் போட்டு தந்துடுவாங்க பார்த்துவோங்க. எத்தனை பேர் அந்த பக்கம் நின்று இது மாதிரி மீன் வெட்டிகிட்ருக்காங்க பாருங்கள். அது வீட்டுக்கு வாங்கினவங்களுக்காக அந்த பிரதர் வெட்டிகிட்ருக்காங்க. இது நல்ல டேஸ்டியான மீன். நமக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக கிடச்சின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் மீனுனாலுமே இது விலை தான், ஏன்னா மீன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம 100 ஒரு சின்ன துண்டு தான் தருவாங்க. இது ஒரு கேரட் சூரையில் உள்ள வால் பாகம் பார்த்துக்கோங்க. இதை காலையில் வெட்டியிருக்காங்க. இதை இப்போ ஒருத்தங்க ஒரு பாதி இதில் ஒரு சைடை கேட்டிருக்காங்க. அதுக்காக கீறதுக்காக தூக்கிட்டு வந்தாங்க. இந்த கேரட் சூரை மீன் கிலோ 250 போட்டு கொடுத்தாங்க. பெரிய தலையாக இருக்குது. அப்போ நம்ம பெரிய தலையாக ஒரே ஆளாக வாங்க முடியாது பார்த்திங்களா. அதனால் தலையுமே கொத்தி நொறுக்கி வச்சுருவாங்க. 50 கூறு 100 கூறு அந்த மாதிரி நம்ம கொஞ்சமே வாங்கி குழம்பு பண்ணிடலாம். மாங்காய் பச்சை மிளகெல்லாம் போட்டு குழம்பு பண்ணோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மாங்காய் சீசன், ரொம்பவே மாங்காய் மலிவு. மாங்காய் 10 4 5 அந்த மாதிரி கூட தர்றாங்க. இன்றைக்கி அந்த பாறை மீனெல்லாம் இந்த சைஸ் உள்ளதாக தான் இருக்குது. இதில் ஒரு பாகம் மீன் முள் இல்லாமல் ஒரு சைடு மட்டுமே 3.5 கிலோ வந்துச்சு பார்த்துவோங்க. இதை வெட்டினப்புறம் கிலோ போட்டப்போ அப்போ நம்ம ஒரு கிலோ 250 வச்சு பார்த்தோன்னா ஒரு 750 அந்த மாதிரியெல்லாம் வருது. ஒருத்தங்க வீட்டுக்காக தான் வாங்கி அப்புறம் இதை துண்டு போட சொன்னாங்க. இது மாதிரி நமக்கு துண்டு போடணும் அப்படின்னா கூட இவங்கள்ட்ட கொடுத்தா ஈஸியாக துண்டு போட்டு தந்துடுவாங்க. இப்போ இது ஜஸ்ட்டு ஒரே நிமிஷத்தில் கீறிடுவாங்க. இதில் பெருசாக எதுவுமே இருக்காது அவங்களுக்கு வேலை செய்கிறது. ஜஸ்ட்டு 2 கீறி கொடுத்துருவாங்க பார்த்துவோங்க. இந்த பக்கத்தில் ஒரு 10 பேராவது மீன் வெட்டுறதுக்குன்னு இருப்பாங்க. இவங்க குடும்பமாக இருக்காங்க. குடும்பமானா இவங்க ஒய்ஃபு பையன் 3 பேருமே இதில் இருப்பாங்க. அதனால் இவங்கக்கிட்ட அவ்வளவு டைம் ஆகாது. நம்ம கொடுத்த கீழே அந்த வேஸ்ட்டே எவ்வளோ கிடக்குன்னு பாருங்கள். காலையிலேருந்து நிறைய வெட்டியிருக்காங்க. நான் லேட்டாக போனேன் கொஞ்சம், அதனால் வெட்டிட்டாங்க. காலையில் 8:30 பெரிய பெரிய மீன்லாம் வெட்ட ஆரம்பிச்சிருவாங்க. நான் போகிறப்ப வெட்டி கொடுக்குறவங்களுக்கு பெரிய மீனெல்லாம் வெட்டி முடிச்சிட்டாங்க. அப்புறம் வீட்டுக்கு கொண்டு வருவாங்க. இல்லை அந்த மாதிரி மீனுக தான் கொஞ்சம் வெட்டிகிட்டு இருந்தாங்க. பாருங்கள், அந்த பாதி கேரட் சூரை மீன் வந்தாச்சு. அந்த பக்கத்தில் வச்சுருக்காங்க. அதை சின்ன பீஸ் ஆக்கி அதை அவங்க வெட்டுறாங்க பாருங்கள். இந்த மீன் 3.5 கிலோவாம். அந்த அவ்வளோ கால் துண்டு மீனும் நல்ல திக்காக இருக்கும் பார்த்திங்களா. இதில் அவ்வளோ வேஸ்டேஜ் எல்லாம் இருக்காது. ஆனால் டேஸ்டியான மீன். இது மாதிரியெல்லாம் வாங்கி இந்த பிக்கிளெல்லாம் பண்ணணுன்னா ரொம்ப நாளைக்கு கெடாமல் நல்லதாக இருக்கும் பார்த்துக்கோங்க. இனி இந்த பக்கம் வச்சு அதை சின்ன சின்ன பீஸ் ஆக்க போகிறாங்க. நம்ம எவ்வளோ சைஸுக்கு கேட்குறோமோ அந்த சைஸுக்கே வெட்டி தந்துடுவாங்க. இப்போ எடுத்து அந்த மாதிரி மீன், இல்லை தோல் உரிக்கிற மீன் அப்படி கொடுத்தா கூட நமக்கு ஈஸியாக வெட்டி தந்துடுவாங்க. ஒரு டேபிளில் எத்தனை பேர் நின்று வேலை செய்கிறாங்க பாருங்கள். மற்றவங்க டேபிளெல்லாம் அப்படி கிடையாது, ஒரே ஆள் தான் நிற்பாங்க. இவங்க நிறைய பேர் இருக்கறனால இந்த மாதிரி வெட்டி கொடுத்துருவாங்க. ஈஸியாக நம்ம சீக்கிரமாக வேலையை முடிச்சுட்டு போயிடலாம். சார்ஜஸும் நியாயமாக தான் இருக்கும். நீங்கள் போனீங்கன்னா இவங்க அந்த வெட்டுற அந்த வரிசையில் ஒரு மிடில் இருப்பாங்க. இதில் வெட்டுறவங்க இந்த வரிசையாக இருக்கிறாங்கல்ல, இது மட்டும் இல்லை, மீன் விற்கிற இடத்துலையுமே இடையே ஒவ்வொருத்தங்க இது மாதிரி மீன் வெட்டி கொடுக்குறதுக்குன்னே இருப்பாங்க பார்த்தவங்க. இது வாங்கினவங்க இந்த சைஸில் குழம்புக்குன்னு தான் இதை வாங்கினாங்க. குழம்புக்குமே சூப்பரான மீன் இந்த கேரட் சூரை மீன். அதிலும் பெரிய சைஸு பாருங்கள். துண்டுலெல்லாம் ஒரு முள்ளும் கிடையாது. பிள்ளைகளுக்கெல்லாம் தைரியமாக கொடுக்கலாம். அவ்வளோ ஃப்ரெஷ்ஷான நல்ல மீன். இது மாதிரி வாங்கணுன்னா காலையில் ஒரு 11 மணிக்கெல்லாம் வந்தீங்கன்னா பார்த்து வாங்கலாம் பார்த்துங்க. அதிலே வெட்டி கொடுத்துட்டா ஈஸியாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.